ஷீலு கிச்சன்லேருந்து வெள்ளைப்பூடு பால் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 50 கிராம் வெள்ளைப்பூடு எடுத்து நல்லா தோல் உரித்து கழுவிட்டு இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் பூண்டை நல்லா வேக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். பசும்பாலில் தான் அது கடைஞ்சி குடிக்கணும். பூண்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். வெள்ளைப்பூடு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மாவா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். நல்லா சுத்தமான வெல்லம். இதை நல்லா கலக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். இப்போ 1 டம்ளர் பால் பசும்பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். லைட் சூடு தான் இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. இந்த வெள்ளைப்பூடு நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கேன். இந்த பால் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். இந்த பாருங்கள் 2 ஆள் குடிக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெள்ளைப்பூடு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்தெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். நமக்கு உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்தெல்லாம் கரைஞ்சிரும். நமக்கு வந்து ஹார்ட்டில் வந்து அடப்பெல்லாம் வராது. 2வது வந்து நமக்கு வாயு தொல்லையும் நல்லா சீராக நல்லா இதாகிரும். நீங்கள் இதேமாரி வாரத்துக்கு 1 முறை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வெள்ளைப்பூடு பால் குடிங்க. ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.